வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. மீண்டும் வருக எங்களுடைய அடுத்த வீடியோ. அது நாங்கள் பேச போற படம் விடாமுயற்சி. இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அடுத்த வீடியோவும் போடுறோம். கண்டினியூ பண்ணலாம். ஸோ மிஸ்டர் மகேஸ்வரன், எப்படி ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு? அதுக்கு முன்னாடி நம்மளோட முதல் வீடியோக்கு ஒரு 50 பேர் வியூஸ் போயிருக்கு. அதுல நிறைய பேர் தடுக்கி விழுந்தவங்க தான் நிறைய பேர். என்னமோ தேட போய் எங்கேயோ அது யாரா அவங்க 27 நிமிஷத்துக்கு பேசியிருக்கானுங்க அப்படின்னு பார்த்து தடுக்கி விழுந்து அதை கவனிச்சு பாதியில தெரிச்சு போய் ஓடி. எனிவே எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கலான்ட்டுதான். ஸோ விடாமுயற்சி, அதுக்கு நன்றி மக்களே. ஆமா, விடாமுயற்சி பத்தி பேசுவோம். நீ விடாமுயற்சி ஓடிடில பாத்தியா, தியேட்டர்ல பாத்தியா? நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஏன்னா நான் முதல்ல தியேட்டருக்கு நான் இருக்கிற இடத்துல பெருசா இல்லை. ஸோ நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். பிளஸ் நம்ம இவரு அஜித் வேற ரேஸ் எல்லாம் வின் பண்ணி ஒரு ஜோஷ்ல வேற உட்காந்துருந்தேன். நான் அந்த படத்தை வெறி கொண்டு பார்க்கணும்டா. ஏன்னா அந்த கார் உள்டா அடிக்கிற சீன்லாம் பயங்கரமா காட்டியிருந்தாங்கல்ல, அந்த ஹம்மர்லாம் ஓட்டி. அதனால அதுக்காக பயங்கர எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். சரி, வேற லெவல் ஸ்டண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் படம் பேரு விடாமுயற்சி, நான் எடுத்தது வீண் முயற்சி. அது அந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சிருந்தது. அதாவது யாரையும் குறை சொல்லறதுக்கோ எதுவோ இல்லை. நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த மாதிரியும் இல்லை படம். நான் பெருசாக எதிர்பார்க்கவும் இல்லை. அதுக்கே எனக்கு பயங்கர ஏமாற்றம்லாம் இருந்தது. அது நிறைய நிறைய சொல்லிட்டே போகலாம். இட் இஸ் நாட் அபவுட் பீயிங் நெகட்டிவ் அபவுட் த மூவி, பட் ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாம போய் படம் பார்த்தாலும் கூட ஒரு ஏமாற்றம் வரக்கூடிய மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு இது. ஏன் நான் சொல்றேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் எனக்கு தலைக்கு இது எமோஷன்ஸுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் வர மாதிரியே தெரியல. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? சரி, ஓகே. படத்தை தேடி பொண்டாட்டியை தேடி போறாரு. பொண்டாட்டி தேடி போனா ஒரு இடத்துல எங்கேயோ பொண்டாட்டி கடைசியில போனமாதான் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணு சொல்லணும். நம்ம இப்போ ரீசெண்ட் மூவிஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால ஸ்பாயிலர் அலர்ட் ஏதாவது சொல்லணுமா, இல்ல அப்படியே பேசிக்கலாங்கிறியா? இந்த படத்தை வரைக்கும் ஸ்பாயிலர் சொல்லணும் அப்படின்னாக்கா படத்தை பாத்துறாதீங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, கண்டினியூ. அது படத்துக்கே ஸ்பாயிலர் ஆயிடும், படத்தோட ஸ்பாயிலர் ஆகாது. அந்த மாதிரி ஆங்கிள்ஸ்ல எல்லாம் நான் பார்த்தம்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டோம், வேற வழி இல்லை, முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுன்னு உட்காந்து பார்த்துருந்தேன். ஸோ ஏன்னா ஓவரால் இதில் பார்த்தோன்னா ஒரு கனெக்டிவிட்டி பெருசா இல்லை. ஸ்க்ரீன் பிளே யாராவது அடிக்க வந்தாலும் வருவாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது. இட் வாஸ் எ வெரி பிக் லெட் டவுன். அண்ட் அந்த கொஞ்சம் அந்த கார் இன்ட்ரெஸ்ட் வேற இருக்கிறதுனால அந்த லெக்ஸஸ் கார் நட்ட நடுவில் பிரேக் டவுன் ஆகுது. அப்புறம் பெட்ரோல் பங்க்ல என்னமோ பண்றாங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்து கொஞ்சம் தூரமா போயிட்டு அப்புறம் நடு ரோட்ல பிரேக் டவுன் ஆகுது. அதுவே பிரேக் டவுன் ஆகணும், உனக்கு இன்ஜின் சிலிண்டர்லயோ இதுலயோ அந்த மாதிரி ஏதாவது அடி வாங்குது, ஸ்பார்க் பிளக் வரல, எலக்ட்ரிக்கல் இஷ்யூ முக்கியமா, அதுதான் வண்டி அப்படி ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ். அப்படி ஆகுது அப்படின்னாக்க அது அங்கேயே ஆயிருந்திருக்கணும், பெட்ரோல் பங்கை தாண்டும் போதே. அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னாக்கா அது என்னமோ பயங்கரமான டெக்னிக்கல் அட்வான்ஸ்டு ஐட்டத்தை உள்ள வச்சிருக்காங்க. இன்னொன்னு, இன்னைக்கு ஏஜ் கார்லாம் உன்னால திறந்து ரிப்பேர்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம தலை பானட்டை திறந்து 10 வாட்டி பாக்குறது என்ன தெரிகிறது, அந்த பிட்ட போடுற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் என்னமோ திறந்து பாக்குறாரு, 10 வாட்டி உட்காந்து இடுப்புல கையை வச்சுட்டு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்து வராரு. அர்ஜுன் ஏதோ அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஆகா இந்த மேட்டர் நம்ம பார்க்கவே இல்லையே, மறுபடியும் பானட்டை திறந்து பாரு அப்படின்னு திறந்து பார்க்கும்போது 2 வயரை கனெக்ஷன் கொடுத்தோன்னே வண்டி ஓடாது. அப்ப முதல்ல ஒழுங்கா பாக்கலையா?
சரி அது பதட்டத்துல பார்க்கல, அது இது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டே போகலாம். அண்டு சீக்வன்ஸு, அந்த ஸ்க்ரீன் பிளே, கண்டினியூட்டி, இவங்க எல்லாம் போவாங்க. கடைசியில போய் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு டெட் பாடியை பிடிச்சி அஜித் அழற மாதிரி, கடைசியில பார்த்தா ட்ரிஷா பக்கத்துல பார்த்துன்னு இருக்க மாதிரி, அதுக்கப்புறமா அது உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சொல்லுறது, அப்புறம் அந்த ஒரு ஒரு பயங்கரமான இடிபாடு மிகுந்த ஒரு செட்டப் அது. அதுல பார்த்தோன்னா இவர் போட்ட சண்டையிலலாம் மூஞ்சிலாம் அடிச்சு பழம்னு வச்சு கீன்னு கீச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில கிளைமேக்ஸ்லயோ இல்ல முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா பூர்வத்துக்கு மேல லைட்டா ஒரு தையல், அவ்வளவுதானா அந்த அடியை வச்சாங்களே அப்போ இன்னும் வாங்கினதெல்லாம் காணும் அப்படிங்கிற மாதிரி. ரத்தம் சொட்ட சொட்டெல்லாம் ஓடிட்டு அதுக்கப்புறம் இத்தினு தான் வருது அப்படின்னா அது ஒரு இது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. பிளஸ் காரை எடுத்துன்னு வருவாங்க, மறுபடியும் பார்த்தா லெக்ஸஸ் கார் வந்துடும். எங்கேருந்து அதுக்கு முன்னாடி நிசான்ல தான் ஓட்டின்னு இருப்பாரு. மேபி நான் மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. ஆனா அது நிசான் காரும் கருப்பு, இது லெக்ஸஸ் காரும் கருப்பு, இது வேற மாதிரியான ஒரு இது. அண்ட் அந்த கார் பார்த்தோன்னு வச்சுக்கேன் தூசியே இருக்காது. இருக்கிற இடம் பூரா பார்த்தோன்னா கல் மண்ணு உடஞ்சி போன இது வஸ்டான இடம், ஒரு ஒரு டெசர்ட் ஃபீலு, தூசு தான் இருக்கும். கடைசியில பார்த்தானாக்கா பலபலன்னு இருக்கும் அந்த கார். என் கார் என்னுடைய வீட்டு வாசல்ல நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன், எதிர்த்தாப்புல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கார் பூரா எந்தும் கருப்பு கார் தான். என் கார் பூரா சிமெண்ட்டும் இதுதான், பிளாக் கார் வந்து ப்ரௌனா இருக்கும் இப்போ பார்த்தோன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு இது அந்த லெக்சஸ் வச்சுன்னு நான் ஏதோ ட்ரை பண்றேன்னு பேர் வழி, அதுக்கப்புறம் அர்ஜுனை தேடி போறது, அர்ஜுன் தேடி இல்லைன்னு சொல்றது, இவ்வளோ பண்ணவங்க ஏன் கார்ல ஒரு டேஷ் கேம் வச்சுக்க மாட்டாங்களா? பணக்கார பசங்க லெக்சஸ் கார் வச்சு சுத்துறாங்க. ஒரு இன்னைக்கு தேதியில வந்து டேஷ் கேமராங்கிறது ரொம்ப டிஃபால்ட்டா வர விஷயம் இல்ல. அந்த மாதிரி டாப் அண்ட் மாடல் எல்லாம் டேஷ் கேம் வரும்ல. இல்ல அந்த வண்டியோட மேக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் வச்சிருந்தா கூட அப்போ வந்து அது டிஃபால்ட் கிடையாது. பட் ஈவன் அதர்வைஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின், நிறைய கேள்விகள் வர மாதிரி இதுவும் வந்து ஒரு கேள்விகள் தான். லெக்சஸ் கார் யானை வாங்குறவனுக்கு அங்குசம் வாங்குறதுக்கு முடியலையாங்கிற மாதிரி லெக்சஸ் கார் வாங்க முடிஞ்ச ஆளுக்கு ஒரு டேஷ் கேம் வாங்கி வச்சுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அண்ட் அர்ஜுன், எனக்கு என்னமோ அர்ஜுன் லியோல பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஆஸ் ஆல்வேஸ் அட்மையரிங் ஃபார் ஹிஸ் ஏஜ் அந்த பாடி பிசிக்ஸ், அந்த சாரி பிசிக்ஸ் பிசிக்கு. ஐயோ பாரதி ராஜாவா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஸோ ஓவரால் என்னுடைய இது நாட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்த ஒரு படமா போச்சு அது. யா, ஸோ தோஸ் ஆர் மை இது. விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டுருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். உன்னுடைய தாட்டு? அதான் நான் வந்து தியேட்டர்ல பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ. நான் உண்மையிலேயே கொஞ்சம் அந்த நேரத்துல தான் அந்த ரேசிங்லாம் வேற ஆப்வியஸ்லி இங்க தான் நடந்தது இல்லை, யூஏல ரேசிங்லாம் நடந்ததுனால ரேசிங்க்கு போல. பட் ஆனா அந்த நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணதுனால நீ சொன்னா அதே எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்தது அந்த படத்துக்கு. அண்ட் அந்த படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட காப்பி அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துருச்சு மீடியால ஓரளவுக்கு. ஓகேவா, உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது 90s. ஆமா, இது ஒரு 90sல வந்து இங்கிலீஷ் படத்தோட ஹைவேவா ஏதோ ஒரு நான் நேம் சொல்றேன். நான் மேபி இந்த வீடியோ போடுற நேரத்துல அதுக்குள்ள எடுத்து கீழே நான் அந்த போஸ்டர் போடுறேன். அந்த படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். எனக்கு எப்போதுமே வந்து ஒரு வேற ஒரு லாங்குவேஜ் மூவி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருந்து பர்பஸா ரீமேக் பண்ணிருக்காங்கன்னா அப்போ அது நல்லா இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் நான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிரும் எனக்கு அந்த படத்தை பாக்குறதுக்கு. சரி, அப்ப நல்ல படத்தை தான் ரீமேக் பண்ணிருக்காங்க, மொக்க படத்தை யாரும் பண்ண மாட்டாங்கல்ல அப்படிங்கிறதுனால. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த படத்தை நான் பார்க்கல, இங்கிலீஷ் படத்தை பார்க்கல. ஸோ அதனால அந்த படமும் இவ்வளவு மொக்கையா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து இவங்க என்ன நினைச்சு ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதாவது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தோன்னா இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஆனா அவரோட இமேஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு குடும்பஸ்தனா அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படிங்கறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த படத்தை எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா அதை வந்து ஜஸ்டிஃபைபிளா பண்ணிருக்கணும் த்ரூ அவுட் த மூவி. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் ஃபைட் பண்ண மாட்டாரு, ஒய்ஃபுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குன்னு சொன்னாலும் பெருசா நார்மல் மேன் என்ன பண்ணுவான், எடுத்தோடனே எமோஷனலி பஸ்ட் அவுட் ஆவான், டென்ஷன் ஆவான். எதுவுமே பண்ணாம ரொம்ப சட்டலா ரொம்ப அமைதியானவர், சாந்தமானவர் அப்படியே இருக்கிறாரு. சண்டை போட்டாலும் பொண்டாட்டி கடத்துக்கு போயிட்டாலும் அவங்கள சேஸ் பண்ணி போறாரு, இது பண்ணி போறாரு, ஒரு மாதிரி ஃபைட்டே பண்ணாம இருக்கிறாரு. கடைசி 1/2 hourல உடனே டக்குன்னு ஃபைட் பண்ண, ஓகே கிளைமேக்ஸ் வந்துருச்சு வாங்க
ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளைமேக்ஸ் ஃபைட் ரெடி பண்ணுவோம், ஸ்டண்ட் மாஸ்டர் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏண்டா அது ஒரு கேரக்டரா கொண்டு வந்துட்டீங்க, அது அப்படியே அழகா ஆர்க் மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே கிறுக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. அது வந்து எதுக்காக அப்படி பண்ணணும்? லவ் சி அகைன் அது ஒரு விஷயம். எனக்கு ஒரு விஷயம், இப்போ இந்த படம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ரோட் மூவி பேசிக்கலி, ஓகேவா? ஒரு ரோட் மூவி போறாங்க, அங்க வந்து ஒரு கப்பிள் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த படத்துக்கு வந்து எதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அது வந்து எந்த மாதிரி இதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சு, கதைக்கும் சரி ஸ்கிரீன் பிளேக்கும் சரி என்ன பண்ணுச்சு? இல்ல see she wants to get separated. அதுக்கு வந்து she has an affair. So த்ரிஷா ஓகே, so அஜித் வந்து தான் வந்து சொல்லுறது இந்த மாதிரி let us go on a trip, this is going to be our last trip together, அந்த மாதிரி ஏதோ பிட்ட போட்டு தான் வந்து நானும் கூட வரேன், I will go drop you in your home அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிளம்புவாங்க ரெண்டு பேரும். So the extramarital affair was the மூலப்பொருள் or மூலஸ்தானமா whatever for their road trip plan. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த கதைக்கு வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி பாரு, இப்ப நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாரு. இப்போ இந்த கதைக்கு வந்து இவங்க ஒரு ஹாப்பிலி லிவிங் கப்பலாவே இருக்கட்டுமே, இவங்க ஒரு ரோட் ட்ரிப் போகணும் முடிவு பண்ணி போறாங்கன்னா என்ன மாறிட போகுது? அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கேன். ஹாப்பிலி லிவிங் கப்பல் என்னதான் இருந்தாலும், ஒய்ஃப் பெட்ரே பண்ணிருந்தாலும் பெட்ரே பண்ணனாலும், லவபிள் ஒய்ஃபா இருந்தாலும், அந்த கதைப்படி ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டா அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து தேடிதான் போற மாதிரி கதை எழுதிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அட்லீஸ்ட் வந்து கடத்திட்டு போனவ வந்து, ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, கடத்திட்டு போன எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறத வந்து அர்ஜுன் தான் போல இருக்கு. காசை பிரிக்கிறதுக்காக கூட இவரை ஏமாத்தி இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அப்படியே தான் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது பரவாயில்ல, ஓகேவா? நிறைய ஃபேமிலிஸ் கிட்ட இந்த மாதிரி பூந்து இந்த மாதிரி வந்து எமோஷனலி அவங்க பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணா காமிச்சிருக்கலாம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறதுனால என்ன மாறுச்சுங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ இந்த கதையில ஒண்ணுமே இல்லை, நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்லயே பாரு, அஜித்தும் த்ரிஷாவும் ஹாப்பியா வாழ்ற ஒரு கப்புள்னு இருந்துக்கிட்டோம். அவங்க வந்து ஒரு ரோட் ட்ரிப் போறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த கதை நடக்குதுன்னா என்ன மாறி போச்சு இந்த படத்துல? ஒண்ணுமே மாறல. மேபி அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிறவனா வந்து இல்ல, அவன் தான் வந்து ரோட் ட்ரிப்ல கடத்திட்டு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் வருது படத்துல. ஆனா அந்த எபிசோட்ஸே தேவையில்லைங்கிற நான் அந்த மாதிரி ஒரு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு கேட்ச காமிக்கிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அன்வான்ட் பேக்கேஜ் மாதிரி படத்துக்கு. அப்படி ஆச்சு அப்படின்னாக்க அப்புறம் படம் வந்து நீ நினைச்ச மாதிரி வந்துருங்கிறதுனால இந்த ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலா இப்போ இப்ப நான் பேசுறப்ப எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தோணுச்சு. இப்போ அவங்களுக்கு நடுவுல மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும் அந்த படத்துல, அதுக்கப்புறம் இனிமே வந்து பிரெக்னன்ட் ஆக முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்ல. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறதுக்காக ரோட் ட்ரிப் போனாங்கன்னு காமிச்சா கூட ஒரு டிஃபரன்ஸ் இல்லடா. புரியல நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். அப்போ அந்த ஹஸ்பண்டோட அஜித்துங்கிற அந்த ஒரு ஆளோட இதை எப்படி நான் எலிவேட் பண்ணுவேன்? ஹீரோ வொர்ஷிப்காக பண்ற சில விஷயங்கள் வேல்யூ ஆட் பண்ண மாட்டேங்குதுங்கிறது தான் இங்க வர நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இவருக்கு வந்து இந்த ஹீரோ வொர்ஷிப்காக அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் எவ்வளவு இது பண்ணவர் தெரியுமா? இங்க வந்து அஜித்துங்கிற ஒரு முக்கியமா இல்ல அர்ஜுனுங்கிற ஒரு முக்கியமா? அந்த அர்ஜுன்ங்கிறது வந்து அஜித்தோட பேர் படத்துல, அதுக்காக சொல்ல வரேன். சோ அந்த அர்ஜுன் கேரக்டர் தான் இங்க படமா தெரியணுங்கிறப்போ எதுக்கு அஜித்தோட இமேஜ் உள்ள கொண்டு வரீங்க? ஆர் இப்ப அஜித்தோட இமேஜ் உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, முதல் தடவை ஆரவ் வந்து பிரச்சனை பண்றாங்கல்ல, அப்பவே ஷெவுல்ல ஒண்ணு வச்சு அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்கலாம். நம்ம ஹீரோட்டிக் மொமெண்டா இருந்திருக்கும். சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிட்டு வரான், அது இன்னும் நல்லா இருந்திருக்குன்றேன் நானு. ஆனா அந்த பெட்ரோல் பங்க்ல தான் வந்து தலைவர் வந்து இல்ல சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவாரு. எதுக்கு வேணும் பிரச்சனை வேணாம், நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க, நான் என் வழியை பார்த்துட்டு நான் போறேன், நீங்க மட்டும் வரீங்க சாரி சொல்றேன் நான், இவ்வளவுதான் பூமர் அப்படின்றானுங்க பாவம். வேற சரியா இல்ல. இப்போ அது வந்து அந்த பர்சன் கொஞ்சம் நல்லா இருந்தது, எனக்கு ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆரவ் வந்து ஒரு மாதிரி ஹைவே யங் கிட் ட்ரைங் டு பி ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப ஆகும்னு காமிக்கிறது. அதுக்கு பேக்ரவுண்ட் வேற ரீசன் இருந்தா கூட அது அந்த பர்சன் மட்டுமே எந்த லாஜிக்கல் ரீசனுமே இல்லாம இருந்தாலும் அந்த பர்சன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் ஏன் வந்து அப்படி பிஹேவ் பண்றான்? ஓகே, சில பேர் இப்படிதான் சைக்கித்தனமா இருப்பானுங்க. நம்ம ஊர்லயே இருக்கும்ல, ட்ரீம் ரேஸ் விடுற மாதிரி வந்து முறுக்குவானுங்க பக்கத்துல சிக்னல்ல, இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுவானுங்க. ரேஸ் விடலாமா?
அதான் இவங்க வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பேக் டிராப்ல லக்ஸஸோட ஃப்ரேம்ல இருந்தாதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி லக்ஸஸை கொண்டு வந்துட்டானுங்க போல அந்த இது இன்னொரு கார்ல இருக்கு. அதனால எதுக்கு வந்து பார்க்க இல்ல இல்ல அழகா see, எனக்கு இந்த பேரு எனக்கு ஒரு கேள்வி. அது அந்த அப்சர்வேஷன் நான் மிஸ் பண்ணேனா இல்ல நீயும் பார்த்து அந்த இல்ல, காரை இல்ல, இல்ல. கவனிக்கலையா? இல்ல, இல்ல, சரி. அது எங்க வந்ததுன்னே தெரியல. அந்த கார் நடுல அபேண்டன்டு, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு போறாங்க மிரட்டுறதுனால. அந்த பேங்க்குக்கு அப்புறமேல் கார் கிடைக்குது இல்லையா, அந்த பேங்க் எபிசோடுக்கு அப்புறமேல் ஏதோ ஒரு லோக்கல் கார் கிடைக்குது. அதை வச்சுட்டு எங்கேயோ சேஸ் பண்ணி போறானுங்க. அப்புறம் என்னன்னே தெரியல, திருப்பி லக்ஸஸ் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. மேபி ஏதாவது ஆட்டோ டிரைவர் மாதிரி ஏதாவது போட்டு லொகேஷன் வந்துருச்சாங்கன்னு தெரியல. இல்ல இதுவே வந்து இன்னொரு படமா இருந்தா நான் மறுபடியும் போட்டு பார்த்து அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேண்டாம், வேண்டாம். என் மண்டை வெடிச்சிரும். நம்ம இது என்ன அவனுக்கு தப்பு பண்ணா பரவாயில்ல, நம்ம தப்பு பண்ணக்கூடாதா? இவங்க பரவாயில்ல, நம்ம தப்பாவே சொன்னதாவே இருக்கட்டும். இல்லடா, நான் ஜென்ரலா அது பண்ணுவேன், ஓகேவா? ஆனா இதுல எனக்கு அந்த தைரியம் வரல. சரி கார் தானே போச்சு போ, சரி வேற வண்டி வந்துச்சு. அது இந்த ஜீன்ஸ் படத்துல எஸ்வி சேகர் சொல்ற மாதிரி, ஆக மொத்தத்துல எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு கூட்டினா 2 வருது அந்த மாதிரி வருது இல்ல. அப்ப அது 2 பொண்ணு அந்த மாதிரி நானும். அப்புறம் அந்த விட்டுட்டேன் ஒரு எபிசோடு இதோட அது பேசிட்டு முடிச்சுக்குவோம். அந்த எபிசோட் ஆஃப் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பாட்டி வீல் சேர்ல இருப்பாங்க. அந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு உனக்கு? ஐயோ அம்மா, காமெடியா? அதனால அது என்ன காமெடியா இல்ல ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் மாதிரி வச்சானுங்களா? என்ன ட்ரை பண்ணி அந்த எபிசோட் எனக்கு செம்ம சிரிப்பு அதை பார்த்துட்டு. இதான் அது அப்படிங்கிற மாதிரி. நீ அதை எடுத்துட்டு வந்த எவ்வளவு பெரிய ஒரு எபிசோட், அது நான் எப்படி மிஸ் பண்ணேன் பாரு. என்ன அந்த வீல் சேர் கிளம்பி இந்த சைட்ல என்னமா பண்ற, ஒரு சைட்ல மாடு இழுத்துன்னு போகுது, இன்னொரு சைட்ல ஊறுது, விளையாட நமக்கு தண்ணியில ரத்தம் வரணும், இதுக்கு நடுவில் டைலாக்னு சொல்லணும். ஏமா அந்த அம்மா என்னடா சும்மா எல்லாமே ஏஞ்சி வருது, இவன் என்னடா கையில கட்சி பிடிக்கிறான், இன்னொருத்தன் வந்து பொலப்பொலன்னு புழக்கிறான். அடிப்பீங்க அல்டி காமெடி. அந்த சுட்டது வந்து எங்கேயோ போய் ஷீல்டுல பட்டு புல்லட் மேல அடிக்குமே, அதெல்லாம் வந்து புல்லட் மேல அடிக்குமா? ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல இவர் மேல அடிக்கும். இதெல்லாம் தப்பு அவங்களுக்கு. படத்துக்கு தப்பா அடிப்பீங்க, பேசினா உங்களுக்கு வந்துருவோம். நம்ம சீரியஸா படத்தை பத்தி பேசும்போது காமெடியா பண்ணாதரா? சரி, ஓகே ஓகே. சோ வேர்டிக்ட் என்ன? வெரி எனக்கு நான் முதல்ல ஆரம்பிச்சே சொல்றேன், வீண் முயற்சி, அவ்வளவுதான். வீண் முயற்சி. ஆனா இந்த இது பத்தி சொல்லுங்கடா, இந்த வி டைட்டில் வந்து என்னதான் அப்சஷனோ அஜித்துக்கு, இந்த வீரம், விசுவாசம், விவேகம், வேதாளம், இது என்ன விடாமுயற்சி, இனி விஜய் தான் படம் பேர் வைக்கல. இந்த மாதிரி படம் வர்றதுனால இல்ல விட்டுருங்கன்னு பேர் வைக்கணும். விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. இல்ல பேசாம விஜய்னு வச்சிருந்தான். அவரு ஆப்போனன்ட் விஜய்னு வச்சது, அது வீல தான் ஸ்டார்ட் ஆகுது, வைய விஜயன் அப்படின்னு வைய அப்படின்னு. இந்த பேரு நீங்க எதுக்கும் நீ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே ஒரு டிஸ்க்ளைமர் ஒண்ணு போட்டுரு, ஓகேவா? ஏன்னா வயசாகி போச்சு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து கிடிக்க வந்தாங்கன்னா அடியெல்லாம் தாங்க முடியல மச்சி. இப்பெல்லாம் அதனால வந்து ஒரு இது ஒண்ணு போட்டு வச்சிருவோம், நத்திங் அகைன்ஸ்ட் அஜித். ஆமா, அதுதான் டிசப்பாயின்மெண்டே இல்ல. கரெக்ட். சோ டிசப்பாயின்மெண்ட் உன்னுடைய. ஆமா, நம்ம வந்து அஜித் ஃபேனு அப்படியே வெறி கொண்டுலாம் வந்து இல்லைன்னா கூட we like him. அதுக்கு வந்து இது அப்படிங்கிற. இன்ஃபேக்ட் வந்து அஜித்தோட படத்துல வர யூஸ்வலா வந்து நடக்க விட்டு வேடிக்கை பாக்குறது, கலர் கோட்டு சூட்டு போட்டு வேடிக்கை பாக்குறது, அது கூட அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கூட இதுல ரொம்ப அது கூட இல்லடா. ஒரு ஒரு லெதர் ஜாக்கெட் போட்டு படம் பூரா அதே போட்டு சுத்த விட்டு, மத்ததெல்லாம் வந்து கையில வந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஒரு கண்ணாடி, ஒரு இது ஃபைட் எல்லாமே பாருங்க. எதர் கோரியோகிராஃபி பிரச்சனையா இல்லைன்னா டைமிங் வந்து தலைனால மெயின்டைன் பண்ண முடியலையா, அந்த மூமெண்ட் எனக்கு தெரியலப்பா. அதுக்கெல்லாம் அவரை விட நல்லா ஃபைட் பண்ற மாதிரி எல்லாம் காட்ட முடியுது அப்படிங்கிறப்போ அது ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்க மேக்கிங் குவாலிட்டி, அவங்களோட இதே அப்படிதான் இருந்திருக்கு. ஏதோ சம்திங் இருக்குடா, ஏதோ நான்சிங்க் ஆயிருக்கு. ஓவரால் டீம் நான்சிங்க் இருந்திருக்கு. அது அவுட்புட்ல ரொம்ப கிளியரா தெரியுது. அதுதான் விடாமுயற்சி. சோ இதான் படத்தோட வேர்டிக்ட். வேணும்னா நம்ம கடைசியில ரெஜினாவை வந்து ஆசிட்ல முங்க விட்டது வந்து வெரி ஹைலி டிசப்பாயிண்டிங் மொமெண்ட் ஃபார் மீ. நினைச்சு ஃபீல் பண்ணி கதறி ஆயிடுது.
அர்ஜுன் கூட அழுதுருக்க மாட்டாரு அவ்வளோ. சோ அதான் இப்போ விடாமுயற்சி வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து கவலைப்படாதீங்க, விடாமுயற்சியா இன்னும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த குட் பேட் அக்லி வருது, அதைத்தான் வந்து சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம். நன்றி, முடிச்சுக்குவோம். நன்றி மக்களே, இது பார்த்ததுக்கு. ஆமா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றோம், இதை யார் மாதிரியும் புண்படுத்த மாதிரி இதை வந்து இது கிடையாது. எங்களுடைய தாட் ஆஃப்டர் வாட்சிங் அ மூவி, ஆஃப்டர் வாட்சிங் விடாமுயற்சி, அதுதான் இந்த இது. ஸோ உங்களுக்கும் இதே இருக்கு அப்படின்னாக்க லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ, பபாய். பாய்.